ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழ ஐஏஎஸ் அகாடமி. வரக்கூடிய ரயில்வே தேர்வு அனைத்துக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜிகே அனைத்து டாபிக்ல இருந்தும் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல பாயிண்ட் 2. இதில் 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இதே பேட்டர்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ரயில்வே தேர்வுக்கு தயாராகிட்டீங்க நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரயில்வே தேர்வுக்கான புக்ஸ், டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள எண்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் எஜுகேஷன் என்பது 92 என்று எழுதப்படுகிறது எனில் நாலேஜ் என்பது அக்குறியீட்டு மொழியில் எவ்வாறு எழுதப்படும்? இதான் கொஸ்டின். அப்போ என்ன பண்ணும், எஜுகேஷன் இருந்து 92 எப்படி வந்திருக்கும் கண்டுபிடிக்கலாமா? அப்ப இ அப்படி எனக்கு எவ்வளவு வரும்? 5, டி அப்படின்னா 4, யூ அப்படின்னா 21, அடுத்து சி அப்படின்னா 3, ஏ அப்படின்னா 1, டீனா 20, ஐனா 9, ஓ அப்படின்னா 15, என்னன்னா 14. இது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கூட்டி பார்ப்போம். எவ்வளவு வரும்? 9, 30, 33, 34, 54, 63, 78, 92. ஓகேங்களா? அப்ப இதை ஃபுல்லா கூட்டினா எவ்வளவு வருது? 92 வருது. அப்ப அதே பேட்டர்னை வச்சு என்ன பண்ண போறோம்? நாலேஜுக்கு என்ன வரும் கண்டுபிடிக்க போறோம். இப்ப கே எவ்வளோ? 11, என் 14, ஓ 15, டபிள்யூ 23, எல் 12, இ 5, டி 4, ஜி 7, இ அப்படின்னா 5. ஓகே, இது ஃபுல்லா இப்போ கூட்ட போறேன். கூட்டின எவ்வளோ வரும்? 25, 40, 63, 75, 80, 84, 91, 96. அப்ப கூடுதல் எவ்வளவு வருது? 96. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அப்ப இங்க என்ன பண்ணிருக்கோம், எழுத்துக்கான எண்களை போட்டு கூட்டினாலே போது எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இதே மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் வெஜிடபிள் என்பது IJKLMNOPQ என்று எழுதப்படுகிறது. டேபிள் என்பது அக்குறியீட்டு மொழியில் எவ்வாறு எழுதப்படும்? கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. இங்க பாருங்க, இங்க டேபிள். ஓகே, லாஸ்ட் 5 எழுத்து. அப்ப லாஸ்ட் 5 எழுத்து என்ன இருக்கு? MNOPQ. அப்ப அதே தானே டேபிள் தானே. அப்ப டேபிள்ங்கிறது லாஸ்ட் 5 எழுத்து இப்படி வந்தா இங்க அதே தானே வரும். MNOPQ. அப்ப ஆன்சர் இதானே கரெக்ட். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்தா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கொஸ்டின்ல ஆன்சருக்கு பாருங்க, டேபிள்ங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப டேபிள்ங்கிறது என்ன சொல்றாங்க? MNOPQன்னு சொல்றாங்க. அப்ப ஆன்சர் முடிஞ்சா. நெக்ஸ்ட், 2014 மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இனி 2017 மார்ச் 14ஆம் தேதி என்ன கிழமை வரும்? ஓகே, இப்ப 2014 மார்ச் 14. ஓகே, மார்ச் 14 என்ன கிழமைன்னு தெரியுமா? என்ன தேதின்னு தெரியுமா? மார்ச் 14 என்ன தினம் அப்படின்னு சொன்னா பை தினம்னு சொல்லுவாங்க. மார்ச் 14 பை தினம், அதாவது 3.14. ஏன்னா பையோட மதிப்பு எவ்வளவு? 3.14. அப்ப 3ங்கிறது மார்ச், 14 4. ஓகேங்களா? மார்ச் 14. மார்ச் 14 என்ன தினம்? பை தினம். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப மார்ச் 14 2014 வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையா? அப்ப அதே மார்ச் 14 2017 எனக்கு என்ன கிழமை வரும் கொஸ்டின் கேட்கிறான். ஓகே பாருங்க, அப்ப அந்த தேதி வந்து ஸ்டாண்டர்டா இருக்கு, வருஷம் கூட இன்க்ரீஸ் ஆகுது, அப்படிதானே? அப்ப இது மாதிரி வந்தா ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா, இப்ப 2014 என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அப்ப 2015 அதே மார்ச் 14 வந்து என்ன கிழமை வரும்? ஏன்னா 2015ங்கிறது சாதாரண வருஷம் தானே. அப்ப ஒரு நாளை கூட்டுங்க. அப்ப ஒரு நாள் கூட்டினால வரும் சனிக்கிழமை. அடுத்து 2016. இப்ப 2016 லீப் வருஷம். அப்ப லீப் வருஷம் என்ன பண்ணணும்? 2 நாளை கூட்டணும். அப்ப சனிக்கிழமையில இருந்து 2 நாள் கூட்டணும் என்ன வரும்? திங்கள் கிழமை வரும். அடுத்து 2017. அப்ப 2017 சாதாரண வருஷம். அப்ப ஒரு நாள் கூட்டுங்க. அப்ப திங்கள் இருந்து ஒரு நாள் கூட்டினாலும் வரும் செவ்வாய். அப்ப 2017 மார்ச் 14 எனக்கு என்ன கிழமை வரும்? செவ்வாய் கிழமை வரும். அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து 8 பேர் ABCDEFGH ஒரு வட்ட மேஜையில் ஒருவரை ஒருவர் எதிர்கொள்ளும் வகையில் அமர்ந்துள்ளனர். ஓகேங்களா? வட்ட மேஜை.
ஸோ கரெக்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா எதிர்கொள்ளும் வகை, அது எதிரெதிர உட்கார மாதிரிலாம் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்போசிட் கரெக்டாக நம்ம போட்டுக்கணும். ஸோ வட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒன்று என்ன ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து நம்ம ஈஸியாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ஏ என்பது இ மற்றும் ஜிக்கு இடையில் உள்ளது. ஓகேங்களா? இந்த இடையில் உள்ளது வந்தால் மட்டும் டக்குன்னு போடக்கூடாது, வெயிட் பண்ணுங்க. அதே சமயம் ஜி வந்து எப்படி இருக்குமா, ஜி ஆனது எஃப்க்கு வலதுபுறத்தில் இரண்டாவது இடத்தில் இருக்கும். அப்ப எஃப்க்கு இரண்டாவது வலது எது வரும், ஜி. அப்ப எஃப் நான் இங்க போடுறேன். ஓகேங்களா? இரண்டாவது வலதுன்னு சொன்னாங்களா, அப்ப வலதுனா இந்த சைடு தான் போகும். ஓகேவா? அப்ப இரண்டாவது வலது 1 2, அப்ப இரண்டாவது வலது என்ன இருக்கும், ஜி இருக்கும். ஓகேங்களா? அப்ப எஃப்க்கு இரண்டாவது வலது ஜி. ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஜி இங்க இருக்கா, அப்ப ஜி வந்து என்னது, ஈக்கும் ஜிக்கும் இடையில என்னது, ஏ. அப்ப ஜி இங்க இருக்கு, அப்ப ஆனா இ இங்க போட முடியாது. ஓகேங்களா? அப்ப ஜிக்கு மேல என்ன பண்ணலாம், இங்க இ போடலாம். அப்ப ஜிக்கும் ஈக்கும் இடையில என்ன இருக்கு, ஏ இருக்குது. ஓகே, போட்டாச்சுங்களா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், ஹச் டி மற்றும் பிக்கு இடையில் உள்ளது. ஓகேங்களா? டி மற்றும் பி எதுவுமே நான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே, வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி எஃப்க்கு இரண்டாவது இடதுபுறம் உள்ளது. எஃப்க்கு இடதுபுறம் இரண்டாவது நாள், இரண்டாவது இடதுபுறம் ஒண்ணுதான். அப்ப எஃப்க்கு இரண்டாவது இடது. அப்ப எஃப் இங்க தான் இருக்கா, இடதுன்னா இந்த சைடு போகும். ஓகேங்களா? வலது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும். ஓகேங்களா? அதே மாதிரி கிளாக் வைஸ்ல போச்சுன்னா இடது. ஓகேங்களா? அவ்வளவு. அப்ப இடது, அப்ப எஃப்க்கு இரண்டாவது இடது யார் இருக்காங்க, ஹச். ஏன்னா ஹச் வந்து டி மற்றும் பிக்கு இடையில இருப்பாரு. அப்படி இல்லைன்னா எஃப்க்கு இரண்டாவது இடத்துல ஹச் இருப்பாரு. அப்ப எஃப்க்கு இரண்டாவது இடது ஹச். அப்ப ஹச் இங்க போட்டாச்சுங்களா? அப்ப என்ன பண்ணும், டிக்கும் பிக்கு இடையில தான் இருக்க போறாரு. கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஏ மற்றும் பி ஆகியவை எதிரெதிரே இருக்கும். ஓகேவா? அப்ப ஏக்கு ஆப்போசிட் அது பி. அப்ப பி இங்க வரும். அப்ப பி இங்க வந்து என்ன வரும், டிக்கும் பிக்கு இடையில தான் ஹச்சா. அப்ப டிக்கும் பிக்கு இடையில ஹச். அப்ப இங்க யார் என்ன வராம இருக்காங்க, சி. அப்ப சி இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க, ஜியின் வலது பக்கம் உடனடியாக அமர்ந்திருப்பவர் யார்? அதாவது ஜிக்கு வலது யாருப்பா அமர்ந்திருக்காங்க? இப்ப ஜி இங்க இருக்காரா, அப்ப ஜி உடைய வலது. ஏன்னா வலது என்ன போகும், ஆன்டி கிளாக் வைஸ் தான். அப்ப ஜி உடைய வலது என்னது, ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கேள்வி, தனியார் பள்ளியில் இந்தியாவில் தடை செய்யப்பட வேண்டுமா? இதுக்கான வாதங்கள் பாருங்க. ஆம், கல்வி வியாபார நோக்கமாக அவைகளே காரணம். இரண்டாவது, இல்லை, ஏனென்றால் செல்வந்தர்கள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளுக்கு அனுப்ப முடியாது. ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப செல்வந்தர்கள் தான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல கொண்டு வராங்க. அது கரெக்டா பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் உள்ள வாதங்கள் கொஞ்சம் வலிமையானதா இருக்கு. கண்டிப்பாக வாதம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வலிமையானதா இருக்கு. ஆம், கல்வி வியாபார நோக்கமாக அவைகளே காரணம். இது வந்து வாதம் ஒண்ணு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கேள்விக்கு இது வந்து வாதம் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வலிமையானதா இருக்கு. இந்த இரண்டாவது வலிமையானதா இல்ல. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் வாதம் ஒண்ணு தான் என்ன கரெக்ட். அடுத்து பின்வரும் தொடரில் கேள்விக்குரிய, ஓகே, கேள்விக்குள்ளத்தை என்ன நம்பரும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. நீங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா நம்பர் இருக்கு, எழுத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்க. நம்பரு, எழுத்து, நம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்க. 26. இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 4, அடுத்து ஃபர்ஸ்ட் நம்பர் 8, அடுத்து ஃபர்ஸ்ட் நம்பர் 14. அடுத்து என்ன நம்பரும் பாருங்க. ஓகே, 26ல இருந்து 4 என்ன இருக்கு, ஏபிசில பார்த்தோம். 26க்கு அப்புறம் என்ன ஆகும், ஏனா 1 வந்துருமா, அப்ப என்ன ஆகுது, +4. இங்க +4, இங்க எவ்வளவு ஆகுது, +6. ஓகே, அப்ப 4 2 முறை வந்தா 6 2 முறை தான் வருமா, அப்ப 14ல 6 கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும், 20. அப்ப முதல் நம்பர் எனக்கு என்ன வரும், 20. ஓகே, செகண்ட். இப்ப எழுத்து பார்ப்போம். ஏ இ ஐ ஓ, அடுத்து என்ன வரும், ஓகே, இது வந்து ஓ. ஓகே, இது என்னது, ஓப்பா. அப்ப ஏனா 1, ஈனா 5, ஐனா 9, ஓனா 15. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளவு கூடுது, 4. அடுத்து எவ்வளவு கூடுது, 4. அடுத்து எவ்வளவு கூடுது, 6 கூடுது. அப்ப திரும்ப எவ்வளவு கூட்டானு, 6 தான் கூட்டணும். ஏன்னா 2 4 2 6. அப்ப 15 6 கூட்டினா எவ்வளவு வரும், 21. அப்ப 21க்கு என்னது, யூ. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 20, செகண்ட் எழுத்து வந்து யூ. இப்போ மூணாவது நம்பரை பாருங்க. 2 6 10 16. அடுத்து என்ன வரும், இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 கூடுது, அடுத்து 4 கூடுது, அடுத்து எவ்வளவு கூடுது, 6 கூடுது. அப்ப அடுத்து எனக்கு எவ்வளவு கூடும், 6 தான் கூடும். இது அனைத்துக்குமே கான்செப்ட் ஒரே மாதிரி தான். 2 4 2 6. இப்போ 16ஓட 6 கூட்டினா எவ்வளவு வரும், 22. அப்ப 20 யு 22.
எங்க ஆன்சர் இருக்குன்னு பாருங்க. எது ஆன்சர் வரும்? ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், வேறுபட்டது எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த 4 எது வேறுபட்டதா இருக்கு பாருங்க. ஆர்எஸ்டி கண்டினியூஸா இருக்கு, ஜிஹெச்ஐ கண்டினியூஸா இருக்கு, எக்ஸ்ஒய்இசட் கண்டினியூஸா இருக்கு. ஆனா இங்க என்ன வந்திருக்கு? M1Qன்னு வந்திருக்கு. ஆக்சுவலி என்ன வந்திருக்கணும்? MNO அப்படின்னு வந்தா சரியா இருந்திருக்கும். ஏன்னா அனைத்துமே கண்டினியூஸா 3 எழுத்துகள். ஆனா இங்க மட்டும் MNQன்னு வந்திருக்கு. இது மட்டும் தான் வேறுபட்டு இருக்கு. நெக்ஸ்ட், இங்க பாருங்க, அறிக்கைகள் முடிவுகள் கொடுத்துருக்காங்க. இந்த அறிக்கைகள் வச்சு படங்கள் ஃபர்ஸ்ட் வரையலாம். சில படுக்கைகள் மேஜைகள், ஓகேங்களா? இது படுக்கை வச்சுக்கலாம். படுக்கை என்னது? சில படுக்கை தான் எனக்கு என்னது? மேஜை. சில படுக்கை தான் எனக்கு என்னது? மேஜை. அடுத்து என்ன சொன்னாங்க? அனைத்து மேஜையிலும் விளக்குகள். அனைத்து மேஜைகளும் எனக்கு என்னது? விளக்குகள். ஓகே, அப்ப இது அவங்க கொடுத்த அறிக்கைக்கு படம் வரைஞ்சாச்சு. இப்ப முடிவுகளை பாருங்க. அனைத்து படுக்கைகளும் மேஜைகள் கரெக்டா? அனைத்து படுக்கைகள் மேஜைகளா? இல்ல. ஏன்னா சில படுக்கை தான் மேஜையா இருக்கு. அனைத்து படுக்கைகள் மேஜைங்கிறது தவறு. இப்ப செகண்ட், சில விளக்குகள் படுக்கைகள் கரெக்ட் தானே? ஏன்னா விளக்கு உள்ள வருதுல, இந்த படுக்கைக்குள்ள வருதா? அப்ப சில விளக்குகள் என்ன பண்ணலாம்? படுக்கைகளா இருக்கலாம். அடுத்து, சில விளக்குகள் மேஜைகள் கரெக்ட் தானே? ஏன்னா அது விளக்குகள் படத்துக்குள்ளதான் மேஜை இருக்கு. அப்ப சில விளக்குகள் எப்படி இருக்கும்? மேஜைகளா இருக்கும். ஓகேங்களா? அனைத்து விளக்கும் மேஜைகள் சொன்னா தவறு. சில விளக்குகள் மேஜைன்னு சொன்னா சரிதான். அடுத்து, அனைத்து மேஜைகளும் படுக்கைகள் கரெக்டா? அனைத்து மேஜையும் விளக்குகள் தான் வருமே தவிர படுக்கைகள் வராது. அப்ப தவறு. அப்ப என்ன ஆகுது? 2, 3 இந்த முடிவுகள் மட்டும் தான் எனக்கு சரியா இருக்கு. ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் லாஸ்ட். 2 மற்றும் 3 பின் தொடர்கின்றன. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஆன்சர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன வரும் கண்டுபிடிச்சலாமா? இப்ப பாருங்க, ZAPTEFHIJNOP. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள எழுத்தை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு Z, இங்க D, இங்க H, N. ஓகே பாருங்க, ZTHN. Z என்ன சொல்லுவோம்? 26, Dனா 4, Hனா 8, Nனா 14. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 கூடுது. ஓகே, என்ன எப்படி 4 கூடுதுன்னு சொல்றேன் அப்படின்னா, இசட்க்கு அப்புறம் ஏன்னு வரும். ஏன்னா 1. அப்படி பார்க்கும்போது எவ்வளவு கூடும்? 4. திரும்ப எவ்வளவு கூடுது? 4. திரும்ப எவ்வளவு கூடுது? 6. ஃபர்ஸ்ட் 2 4 அப்படி தானே வரும். 2 6 தானே வரும். அப்ப என்ன? ஓகே, 14 6 கூட்டினாலும் வரும் 20. அப்ப 20 எனக்கு என்னது? டி. அப்ப டீன்னு போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்த மாதிரி தான். அப்ப டி எங்க இருக்கு? ஆன்சர் இங்க ஒரே ஒரு இடத்துல முதல் எழுத்து டீயா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் லாஸ்ட் தான் வரும். இருந்தாலும் மீதி உள்ளதும் கண்டுபிடிச்சலாம். இப்ப பாருங்க, ஏ ஏ இங்க வந்து நடுவுல இ ஐ ஓ அடுத்து என்ன வரும்? ஓகே, என்ன வரும்? ஏன்னா 1 5 9 15. ஓகே, இங்கே அதே கான்செப்ட் தான். 4 4 6. அப்ப அதே மாதிரி தான் ஆன்சர் பண்ண போறோம். அதாவது TUV. ஓகே, அதாவது கண்டினியூஸா 3 எழுத்து வரப்போகுது. அவ்வளவுதான்ப்பா. கண்டினியூஸா 3 எழுத்து வரப்போகுது, கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இல்ல அப்படின்னு இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, ஓகே, இதே கான்செப்ட்லயே நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம். பட் டி வந்துச்சுன்னா டிக்கு அப்புறம் யூவி வரும். ஏன்னா இஜெட்க்கு அப்புறம் ஏபி, டிக்கு அப்புறம் இஎஃப், ஹச்சுக்கு அப்புறம் ஐஜே, எண்ணுக்கு அப்புறம் ஓபி. அப்ப என்ன வரும்? டிக்கு அப்புறம் யூவி தான் வரும். நெக்ஸ்ட், இந்த படத்துல இருந்து கேள்விக்குறி உள்ள இடத்த என்ன நம்பர் வரும் கேட்கலாம். இங்கதான் கேள்விக்குறி இருக்கு. சரி, கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க என்ன பண்ணிருக்காங்க? 9 3 9 3 கூட்டினா வரும் 12. அதோட திரும்ப அந்த 3 கூட்டுங்க. ஓகேங்களா? 9 3 கூட்டினா 12. அந்த 12 திரும்ப 3 கூட்டுவேன். அதாவது 2 முறை 3 கூட்டுவேன். அதே மாதிரி 16 4 கூட்டினா 20. திரும்ப அந்த 4 கூட்டுங்க, 24. ஓகேங்களா? கூட்டிட்டு திரும்ப அகைன் அந்த நம்பர் கூட்டணும். கூட்டிட்டு அகைன் இந்த நம்பர் கூட்டணும். அதே மாதிரி கூட்டிட்டு அகைன் இந்த நம்பர் கூட்டணுமா? இப்போ 30 5 கூட்டினா வரும் 35. ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். இல்ல அப்படின்னா சில பேர் எப்படி யோசிப்போம் அப்படின்னா, இந்த 3 வந்து டபுள் ஆகிக்கலாம். அப்ப 6. அப்ப 9 6 கூட்டினா 15. அப்ப 4 டபுள் ஆகுனா 8. 17 8 கூட்டினா 24. அப்ப 5 டபுள் ஆகுனா 10. 24 10 கூட்டினா 35. இப்படி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட், இதுல வேறுபட்ட எண்ணை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. 743 716 729 741. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 729. ஏன் அப்படின்னா இது 9 கியூப். வேறுபட்டது என்னது? 9 கியூப் தான். 729. நெக்ஸ்ட், பின்வரும் தொடரில் அடுத்து வரும் எண்ணை கண்டுபிடிங்கன்னு கேக்குறாங்க. இங்க என்ன நம்பர் இருக்கு? 5
15, 45, 135, 405. அடுத்து என்ன வரும்? ஓகே. ஃபர்ஸ்ட் 5லேருந்து 15 எவ்வளோ வருது? 3 பெருக்குனா வரும். 5லேருந்து 3 பெருக்குனா 45, 45 3 பெருக்குனா 135, 135 3 பெருக்குனா 405. அப்ப 405 வந்து 3 பெருக்கணும். 400 மூணா 1200, 5 5, 1215. ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி 1215. நெக்ஸ்ட், கட்டிடம், வீடு, வயல் இடையான உறவை சிறப்பாக குறிக்கும் வெண் வரைபடத்தை தேர்ந்தெடுக்கவும். அப்ப கட்டிடத்துக்குள்ள எனக்கு என்ன வரும்? வீடு வருமா? கட்டிடத்துக்குள்ள வீடு வரும், வயல் தனியா தான் இருக்கும். அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் லாஸ்ட். கட்டிடத்துக்குள்ள வீடை கொண்டு வரலாம், வயலுங்கிறது தனியா இருக்கும். அடுத்து, இதுல வேறுபட்டது எதுவும் கண்டுபிடிங்க. சிக்கிம் ஸ்ரீ குரு நானக் தேவ்ஜி, ஹுமாயூன் முகலாயர், பௌத்தம் கௌதம புத்தர், சமணம் மகாவீரர். இதுல எது வேறுபட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஹுமாயூன் முகலாயர். ஏன் இது வேறுபட்டதுன்னு சொல்றோம் அப்படின்னா, சீக்கியம், பௌத்தம், சமணம் இதெல்லாம் பார்த்தா ஒரு சமயம் தொடர்பானது. இது வந்து ஒரு பேரரசர், ஒரு டைனஸ்டி. ஓகேங்களா? அப்ப ஹுமாயூன் முகலாயர் தான் வேறுபட்டது, மற்ற மூன்றுமே சமயம் தொடர்பானது. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. 2015 முதல் 2016 வரை மின் நுகர்வு எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? அப்ப மின் நுகர்வுங்கிறது இதான். ஏன்னா இது வந்து மக்கள் தொகை, இது வந்து வருடம், இது மின் நுகர்வு. அப்ப 2015ல 25 இருந்துச்சு, 2019 எவ்வளவு ஆயிடுச்சு? 100 மாறிடுச்சு. அப்ப எவ்வளவு எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 75 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வகுத்தல் முதல் மதிப்பு எவ்வளோ? 25 இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்ப என்ன கேட்கறாங்க? அதிகரிப்பு சதவீதம் கேட்டாங்க. அதிகரிப்பு சதவீதம் கேட்டாலே வித்தியாசம். ஓகே, அந்த ரெண்டு நமக்குள்ள வித்தியாசம் வகுத்தல் முதல் மதிப்பு இன்ட்டு 100. அப்ப வித்தியாசம் 75, முதல் மதிப்பு 25 இன்ட்டு 100. அடிச்சா 1 25 25, 3 25 75, 3 இன்ட்டு 100 எவ்வளவு வரும்? 300%. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், அதே ஒரு பேட்டர்ன் கொஸ்டின், பட் இந்த அட்டவணை வேற. ஓகே, எந்த ஆண்டில் மின் நுகர்வு 50% அதிகரித்துள்ளது? 50% என்னது? அதுல பாதி வந்து எனக்கு அதிகரிச்சிருக்கட்டும். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப 2016 பார்க்கும்போது இங்க 25ல பாதி எனக்கு வரும் 12.5. அப்ப 25ல 12 கூட்டினா 37 தான் வரும். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 40 அதிகமாவே வந்திருக்கு. 50% அதிகமா வந்திருக்கு. இப்ப அங்க 2017 பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு? 40ல பாதி எவ்வளவு? 20. அப்ப 40 20 கூட்டினா 60 வருமா? அப்ப என்ன ஆயிடுச்சு? 50% இங்கதான் கூடி இருக்கு. எந்த ஆண்டுல? 2017ல. ஆன்சர் எது வரும்? ஆப்ஷன் லாஸ்ட். எப்படி கண்டுபிடிச்சு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் 2016 பாக்குறேன். 2017 என்னது? 50% அதிகரிக்கும்னா முன்னாடி உள்ளதுல பாதியை கூட்டணும். அப்ப 25 பிளஸ் 12 கூட்டினா எவ்வளவு வரும்? 37 தான் வருது. ஆக்சுவலி 2017 எவ்வளவு இருக்கு? 40ல இருக்கு. அப்ப வராது. இப்ப 2017 கம்பேர் பண்ணும்போது முன்னாடி ஆண்ட பார்ப்போம். முன்னாடி ஆண்டு எவ்வளோ? 40. அதுல 50% எவ்வளோ? 20 கூட்டினா எவ்வளோ? 60. அப்ப எனக்கு 2017 60 தான் வந்திருக்கு. அப்ப கரெக்ட் தானே? அப்ப எந்த ஆண்டு? 2017. நெக்ஸ்ட், இந்த தொடரில் விடுபட்ட ஒரு எழுத்தை கண்டுபிடிக்க போறோம். பாருங்க. MNOPQRSTUVWX. அப்ப விடுபட்ட எழுத்து என்னது? W. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா கேட்டாலும் மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஆனா கேட்டிருக்காங்க பாருங்க. இதே பேட்டர்ன் கொஸ்டின்லாம் கேட்டாங்க. பரவாயில்ல உண்மையிலே. நெக்ஸ்ட், ஏ என்பவர் பி யின் மகள். ஏ என்பவர் பி யின் மகள். ஓகேங்களா? இங்க ஸ்கொயர் அப்படின்னா ஆண் அப்படிங்கிறது குறிக்கும், சர்க்கிள்ங்கிறது பெண் அப்படிங்கிறது குறிக்கும். ஓகேங்களா? ஏ என்பவர் பி யின் மகள். அடுத்து, பி என்பவர் சி யின் கணவர். பி என்பவர் என்னது? சி உடைய கணவர். அப்ப ஆண். அப்ப பி என்பவர் ஒரு ஆண். ஓகேங்களா? அப்ப சி என்பவர் அப்போ ஒரு பெண்ணா தான் இருப்பாங்க. ஏன்னா சி உடைய கணவர் தானே பி. அப்ப இவங்க ஆணவங்க என்னது? பெண். அடுத்து, சி என்பவர் பார்த்தீங்கன்னா டி யின் சகோதரி. சி என்பவர் என்ன பார்த்தீங்கன்னா டி உடைய சகோதரி. ஓகேவா? நான் ஒரு லைன் போட்டேன்னா சகோதர சகோதரி வரும். 2 லைன் கொடுத்திருந்தேன்னா கணவன் மனைவி. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க, ஏ என்பவர் டிக்கு என்ன உறவு? இப்ப ஏ இங்க இருக்காரு. அப்ப ஏக்கு வந்து டி என்ன உறவு வரும்? எப்படி சொல்லுவாரு ஏவ? சகோதரியுடைய மகள். டிக்கு வந்து சகோதரியுடைய மகள் தான் யாரு? ஏ. அப்ப ஆன்சர் என்ன கரெக்ட்? ஆப்ஷன் சி. சகோதரியுடைய மகள் தான் ஏ.
அப்ப டீக்கு சகோதரியோட மகள் தான் யாரு? ஏ. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆங்கில அகராதியில் உள்ள வரிசைப்படி அமைக்கப்படும் போது கீழே உள்ள சொற்களுள் எந்த சொல் இறுதியாக வரும்? இறுதியாக வரும் என்ன அர்த்தம்? இறங்கு வரிசை வரும் கேட்கறாங்க. ஓகே. முதல் எழுத்து பார்த்தோம்னா அனைத்திலுமே கேதா இருக்கு, கண்டுபிடிக்க முடியாது. இப்ப செகண்ட் எழுத்து பார்த்தோம்னா இ, ஐ, இ, ஐ, என். ஓகேங்களா? அப்ப இறங்கு வரிசை அப்படின்னா பின்னாடி இருந்து வரும்போது எது ஃபர்ஸ்ட் தான் பார்க்கணும். அப்ப எது வரும்? எண்ணு தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா இ வந்து ஃபர்ஸ்ட் வரும், ஈக்கு அப்புறம் ஐ வரும், ஐக்கு அப்புறம் தான் எண்ணு வரும். ஸ்டார்டிங் படி பார்த்தோம்னா அப்ப இறங்கு வரிசை அப்படிங்கும்போது என்ன வரும்? எண்ணு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துருமா? அப்ப என்ன ஆன்சர் வரும்? நைட். அப்ப இதுல எனக்கு எந்த வார்த்தை இறுதியா வரும் பார்த்தோம்னா நைட்டுங்கிற வார்த்தை தான் இறுதியா வரும். ஏன்னா மொத்தம் 5 எழுத்துல அப்ப ஈங்கிறது முதல் 2 இடத்தையும், ஐங்கிறது 3வது 4 இடத்தையும் பிடிக்கும். அப்ப எண்ணுங்கிறது 5 இடத்தை பிடிக்கும். அப்ப இறுதி வரக்குள்ள சொல்ல என்னது? நைட். நெக்ஸ்ட் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கேள்விக்குறித்து என்னென்ன வரும் கேட்குறான். ஓகே 3 3 9 6 3 3 9 6 அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இந்த 3 2ஆல பெருக்கிருக்காங்க. அப்படியே பாருங்க 3 ஸ்கொயர் பண்ணா 9, 2ஆல பெருக்குனா 6. அதே மாதிரி 2 2 இதுக்கு எவ்வளவு வருது? 44. நீங்க என்ன பண்ணணும்? 2 ஸ்கொயர் பண்றாங்க, இந்த 2 2ஆல பெருக்குறாங்க. ஓகேவா? முதல் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும், 2வது நம்பரை பெருக்கணும் 2ஆல. அப்ப 2 ஸ்கொயர் 4, 2 2 பெருக்கினாலும் 4. அப்ப அதே மாதிரி 1 1 1 ஸ்கொயர் பண்ணணும், 1 2ஆல பெருக்கணும். அப்ப 1 ஸ்கொயர் 1 1 2 பெருக்கினா 2. அப்ப ஆன்சருக்கு எது கரெக்ட்? 12. ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. ரேட் ரேட் என்பது எனக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா QZS. அப்ப டேபிள் என்பது எனக்கு என்ன வரும் கேட்கலாம். ஓகே ஒண்ணுமே இல்ல, ஆருக்கு முன்னாடி எழுத்து தான் Q. ஓகே அதாவது 1 மைனஸ் ஆகுது, ஏக்கு முன்னாடி எழுத்து Z, டிக்கு முன்னாடி எழுத்து S. அப்போ ஒவ்வொன்றும் மைனஸ் பண்ணும். அப்ப டிக்கு முன்னாடி S, ஏக்கு முன்னாடி Z, பிக்கு முன்னாடி A, எல்லுக்கு முன்னாடி K, ஈக்கு முன்னாடி D. அப்ப S, Z, A, K, D. எங்க இருக்கு? ஆன்சர் செகண்ட். நெக்ஸ்ட் 9 26 65 124 அடுத்து என்ன நம்பர் எனக்கு வரும்? 9 26 65 124 அடுத்து என்ன நம்பர் வரும்? கண்டுபிடிக்கலாமா? இந்த சீரியஸ் பார்க்கும்போது கண்டிப்பா புரிஞ்சிருக்கு. என்ன பாத்தீங்கன்னா இது கியூப் நம்பர் ஒட்டி தான் வருது. 9 26 65 100 அனைத்து கியூப் நம்பர் ஒட்டி வருது. இந்த 9 என்ன பாத்தீங்கன்னா 2 கியூப் பிளஸ் 1, 26ங்கிறது 3 கியூப் மைனஸ் 1, 65ங்கிறது 4 கியூப் பிளஸ் 1, 124னா 5 கியூப் மைனஸ் 1. ஏன்னா 2 கியூப் 8 ஆனா 1 கூட்டிருக்காங்க, 3 கியூப் 27 1 கழிச்சிருக்காங்க, 4 கியூப் 64 1 கூட்டிருக்காங்க, அடுத்து 1 கழிக்கிறாங்க. அப்ப அடுத்து எனக்கு என்ன வரும்? 6 கியூப் பிளஸ் 1. 6 கியூப் எனக்கு எவ்வளோ? 216. 1 கூட்டினா எவ்வளோ வரும்? 217. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் இரண்டாவது எண் முதல் எண்ணோட தொடர்புடையது போல மூன்றாம் எண்ணோட தொடர்புடைய எண்ணை தேர்வு செய்யும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேங்களா? 5 வந்து 125 தொடர்புடையது. 5 வந்து 125 தொடர்புடையதுனா 8 வந்து எதோட தொடர்புடையது? ஒண்ணுமே இல்லை. 5 கியூப் தான் 125. அப்ப எனக்கு 8 கியூப்ல வரும் 512. அவ்வளவுதானே? 5 கியூப் 125னா 8 கியூப் எனக்கு வரும் 512. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் கோழி சைவ உணவு மற்றும் அசைவ உணவு இடையான உறவை சிறப்பாக குறிக்கும் வெண் வரைபடத்தை தேர்ந்தெடுக்கவும். அப்ப சைவ உணவு அசைவ உணவு ஓகேவா? இது வந்து சைவம், இது அசைவம். அப்ப இந்த கோழி எங்க வரும்? அசைவத்துக்குள்ளதான் வரும். ஓகேங்களா? இப்ப இந்த படம் எனக்கு எப்படி வரும்னு பாருங்க. எந்த படம் கரெக்டா இருக்கு? ஆப்ஷன் லாஸ்ட் தான் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரோட்டரி என்பது 65 எழுதப்பட்டுள்ளது எனில் கன்சென்ஸ் என்பது அந்த மொழியில் எவ்வாறு எழுதப்படும்? ஓகேங்களா? இப்போ ரோட்டரி. ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நார்மல் நம்பரை போட்டு கூட்டி பார்ப்போம், எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். அப்படிதானே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஆறுக்கு எவ்வளோ வரும்? 18, ஓனா 15, டீனா 20, ஏனா 1, ஆறுனா 18, ஒய்னா 25. ஸோ கூட்டினா எவ்வளோ வரும்? 43, 44, 64, 79, 89, 97 கிட்ட வந்து சார் எவ்வளவு இருக்கு? 65 தானே இருக்கு.
அப்ப நான் என்ன பண்றேன், நான் ஆர்டர் படி ஏனா 1 பீனா 2 அதுபடி ஆர்டர் படி போட்டதுல நான் கூட்டினா 97 வருது, நான் 65 வரல. அப்ப இங்க என்ன பண்ண போறேன், ரிவர்ஸ்ல பார்க்கலாம். ரிவர்ஸ் என்னது, இசட்னா 1, ஒய்னா 2, எக்ஸ்னா 3, இந்த கான்செப்ட்ல. அப்ப ஆர் வந்து எனக்கு பின்னாடி இருந்து எத்தனாவது வரும், இது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா 27 இருந்து அந்த நம்பர் கழிங்க. 27 இருந்து நம்பர் கழிச்சா ரிவர்ஸ் நம்பர் தெரிஞ்சிடும். ஓகேவா. 27 18 போச்சுன்னா 9, 27 பாஞ்சு போச்சுன்னா 12, 27 20 போச்சுன்னா 7, 27 1 போச்சுன்னா 26, 27 18 போச்சுன்னா 9, 27 25 போச்சுன்னா 2. கரெக்டா வந்துச்சுங்களா. இப்ப கூட்டி பாருங்க. 21, 28, 54, 63, 65. ஓகேங்களா. அப்ப ரிவர்ஸ் உள்ள நம்பர் இசட்னா 1 ஒய்னா 2 அந்த கான்செப்ட்ல இப்ப கன்சைன்ஸ் ENCE. அப்ப சீனா எனக்கு எவ்வளோ, சீனா 3. அப்ப எனக்கு கூட்டினா 27 வரும்னு சொல்லி இல்லை 27 கழிப்போம். இப்ப 27 இருந்து கழிக்கணும். அப்ப சீனா 3. அப்ப 27 3 போச்சுன்னா 24. அடுத்து ஓனா 15. அப்ப 27 பாஞ்சு போச்சுன்னா 12. அடுத்து என்னன்னா 14. அப்ப 27ல 14 போச்சுன்னா 13. அடுத்து எஸ்னா 19. அப்ப 27ல 19 போச்சுன்னு வரும் 8. அடுத்து சீனா 3. அப்ப 27 3 போச்சுன்னா 24. அடுத்து ஐனா எவ்வளோ 9. அப்ப 27ல 9 போச்சுன்னா எவ்வளோ வரும் 18. அடுத்து 27 ஈனா 5. அப்ப கழிச்சோம்னா 22. என்னன்னா 14. அப்ப 24 14 போச்சுன்னா 13. அடுத்து சிக்கு எவ்வளவு வரும் 24. அப்ப ஈனா 5 எவ்வளவு வரும் 22. இதை ஃபுல்லா கூட்டணும். ஓகேவா. 24 12 13 8 24 18 22 ஃபுல்லா கூட்டினா எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 180 வரும்பா. எவ்வளவு வரும் 180 வரும். அப்ப கன்சைன்ஸ் என்பது ஆன்சர் எவ்வளவு வரும் 180. ஓகேங்களா. நம்ம ஆர்டர் படி கூட்டி பார்த்தா அதிகமா வருது. அப்ப என்ன பண்றோம், ரிவர்ஸ்ல போட்டு கூட்டி பார்த்தா எனக்கு கரெக்டா வந்துச்சு. அப்ப அதைவே நான் பயன்படுத்திக்கிட்டு அவ்வளவுதான். ஓகே. இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டானா வரக்கூடிய தேர்வுல கண்டிப்பா அப்ளை பண்ணி பாருங்க. ஆன்சர் நமக்கு வரும். ஸோ இன்றோட பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி தேர்வு இன்றோட முடியுது. ஸோ சில ஷிஃப்ட் மற்ற இடங்களில் ஜோனல்ல பார்த்தீங்கன்னா சில ஷிஃப்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால ரீஷெடியூல் போட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி நம்ம சைடில் மேக்ஸிமம் வரல. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2ல ஸ்டார்ட் பண்ணாங்க. டிசம்பர் 2, டிசம்பர் 3, டிசம்பர் 9, 12, 13 இந்த நாட்கள் நடைபெற இருக்கு. ஸோ அந்த நாட்கள் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ஸோ நல்லா போய் ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். மேக்ஸ்னா மேக்ஸ் மட்டும், ரீசனிங் மட்டும், அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் தனி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதை கரெக்டாக பயன்படுத்தி நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ரயில்வே தேர்வு தயாரிக்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கட்டும், பயன்பெறட்டும். இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி.